பிரேமா, அமேசான்ல மாஸ் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் இல்லாம இந்த வீக் வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆக போகுது. அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, 2 முக்கிய செய்திகள் வந்து இன்னைக்கு விவாதிக்க போறோம். முதல்ல நீ சொன்ன மாதிரி அமேசான்ல மாஸ் லே ஆஃப் ஒரு 4 மாசத்துக்குள்ள எடுத்துட்டா அவங்க ஹிஸ்டரியிலே இதுதான் வந்து நிறைய பேரை வந்து வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு லே ஆஃபாக வந்து கருதப்படுது. ஸோ அதை பற்றியும் விவாதிக்க போகிறோம். ஏன் எதற்கு அப்படின்னு விவாதிக்க போகிறோம். அடுத்து வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாரத்தோட, அதாவது ஃப்ரைடேவோட அவங்களோட காலக்கெடு முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டு அதுக்கு பிறகு ஷட் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வீசாவில் உள்ளவங்களுக்கு வீசா ப்ராசஸிங் இல்லை ட்ராவலில் என்னென்ன பிரச்சனை இருக்கும், எப்படி அவங்களை ப்ரிப்பேர் பண்றதுங்கிற மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமும் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, போன வாட்டி தான் நம்ம ஒரு அமேசான் லே ஆஃப் பார்த்தோம். அதுவுமே பெருசா தான் இருந்துச்சு. இப்போ திரும்பவுமா? ஆமா, அக்டோபர் 2025 அந்த லே ஆஃப் நீ சொல்ற அது வந்து 14,000 பேரை வந்து அவங்க எடுத்தாங்க. இப்போ மீண்டுமான்னு கேட்குற மாதிரி திரும்பவும் வந்து 16,000 பேர் லே ஆஃப் பண்ண போறாங்க. ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்களோட வரலாற்றிலே எடுத்துட்டா 2023 நினைக்கிறேன் 27,000 பேர் வந்து லே ஆஃப் பண்ணாங்க. இப்போ நீ வந்து ஒரு 4 மாதத்துக்குள்ளே நீ கணக்கெடுத்து பார்த்தா 30,000 பேர் லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ பிக்கெஸ்ட் இன் தர் ஹிஸ்ட்ரி அதான் வந்து சொல்கிறாங்க. அமேசான் ஹிஸ்ட்ரியிலே இது வந்து மிகப்பெரிய லே ஆஃபாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய இம்பாக்டும் அது வந்து கொடுக்குது. இப்போ லே ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன ரீசனு? போன தடவை லே ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்களோ அதே ரீசன் தான் சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது, ஸோ அந்த லேயர்ஸை குறைக்கிறோம், பியூரோக்ரஸியை ரிமூவ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணுறோம், ஹைரார்கி சேஞ்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கிறது, சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த ஒரு ரீசன் இருக்கிறது ஏஐ. ஏற்கனவே அமேசான் சிஇஓ ஆண்டி ஜெசி போன வருடம் வந்து 2025 ஜூலைன்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து நிறைய ஒர்க் ஃபோர்ஸை அமேசானில் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு. அதன் பிறகு நம்ம அக்டோபரில் பார்த்தோம் 14,000, இப்போ பார்க்கலாம் 16,000. ஸோ எல்லாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஏஐனால ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு ஐடியில். அது உண்மை தான். ஐடியோட கோல்டன் இயராங்கிறது முடிஞ்சிருச்சு. இந்த ஏஐ வந்து அது கிரியேட் பண்ணுற ஜாப்ஸை விட அது எடுக்கிற ஜாப்ஸ் தான் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு காலகட்டத்தை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, 20 வருடத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரியான ஒரு செக்டர் வந்து பூம் ஆகும், அதன் பிறகு இன்னொரு செக்டர் பூம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பீரியட் நான் நினைக்கிறேன். இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமாம், அமேசானை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. மிக முக்கியமாக வந்து அமேசான் வந்து அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை மிக அதிகமாக்குனாங்க கோவிட் அப்போ. பிகாஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் நிறைய ப்ராஃபிட் இருந்துச்சு. அவங்க நினச்சாங்க இதுக்கு மேலே வந்து நிறைய மக்கள் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணி நமக்கு நிறைய வருவாய் ஈட்டி தருவாங்கன்னு நினச்சாங்க. அது பார்ஷியலி தான் உண்மையாக இருந்தது. ஏன்னா மக்கள் ஸ்டில் வந்து ஸ்டோர்ஸ்க்கு போய் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி பார்க்கும்போது அவங்க நிறைய வந்து ஆட்களை உள்ளே எடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்தே ஆள் குறைப்பு வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமமாக நிறைய எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, ப்ரைம் வீடியோ சொல்கிறாங்க, ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் சொல்கிறாங்க, ரீட்டைல் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து கார்பரேட் எம்ப்ளாயீஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க, தென் வேர் ஹவுஸ் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கார்பரேட் எம்ப்ளாயிஸுங்கும் போது நிறைய வீசாவில் உள்ளவங்க, கிரீன் கார்டு உள்ளவங்க, யூஎஸ் சிட்டிசன் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பிரேமா, ஆனால் நீங்கள் சொன்னீங்களே ஏதோ மெயில் தப்பாக அனுப்பிட்டாங்கன்னு, அது என்னது? ஆமாம், அது ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணிச்சு டியூஸ்டே. என்னன்னா வந்து அவங்க சப்ஜெக்டில் வந்து ப்ராஜெக்ட் டான் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு மெயில் போட்டிருக்காங்க. அந்த மெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்து அந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்து இவ்வளோ எம்ப்ளாயீஸை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், ஆர் வந்து ஃபயர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மெயிலில் இருந்தது. ஸோ அது வந்து குழப்பத்தை ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சா, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரவங்களாம் சேஃபாங்கிற மாதிரியான ஒரு குழப்பம். அதன் பிறகு அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மீட்டிங் இன்வைட்லாம் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மெயில் வந்து தப்பான டென்ஸில், ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் போட்டாங்க, நாங்கள் பண்ண போகிறோங்கிறத பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. அப்புறம் அஃபிஷியலாகவே வந்து அவங்கள்ட்டேருந்து வந்து இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச், அவங்களோட எஸ்விபி வந்து பெத்துன்னு நினைக்கிறேன், அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரி ஆட்களை குறைச்சாலும் ஸ்டில் நாங்கள் ஆட்களை வந்து ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு இருக்கிறவங்கள தூக்காமல் அவங்களே வச்சுக்கலாம்ல. நல்ல கேள்வி தான். ஏன் ஆட்கள் குறைச்சிட்டு எடுக்கிறாங்கும் போது சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு சில இடங்களில் வந்து ஆட்கள் தேவையில்லாமல் இருக்கும், பட் சில இடங்களில் தேவைப்படும். மிக முக்கியமாக நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஏஐ வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஏஐயில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படும். வேற வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீட்டைல், ப்ரைம் வீடியோ அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுற, அவங்களோட ஒர்க்லோட குறைக்கிறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 பேர் வேலை செய்கிற இடத்துல 3 பேர் போதும், 2 பேர் போதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் மல்டிபிள் லேயர்ஸ் வந்து குறைச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் ஆட்கள் எடுக்கிறாங்க, அதே நேரத்தில் ஏன் ஆட்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு, அதாவது அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அதை தாண்டி
இது வந்து ஒரு காரணியா இருக்கு. ஸோ அதுதான் வந்து அவங்களோட சீனியர் வைஸ் பிரசிடென்ட் பெத்தும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. டைம் இப்போ ஜாப்லெஸ் ஆயிடுக்குன்னா உங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிருமா? அவங்க ஸ்கில் செட்டை பொறுத்து இருக்கு, அவங்களோட ரெசியூமை பொறுத்து இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி வந்து அமேசானே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் 16,000 பேரை தூக்குறோம், நீங்க அமேசானுக்குள்ளேயே வந்து வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல உங்களோட ரெசியூம் ஃபிட் ஆகி உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னா, அதாவது வந்து ஏதாவது ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஓகே 90 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 16,000 பேர் உடனே தூக்கல, ஸ்டில் 90 டேஸ் அவகாசம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் 90 டேஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் அவங்கள்ட்ட செவரன்ஸ் பேக்கேஜ் வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் சில பேர் வந்து இப்போவே வந்து இல்லை நான் 90 டேஸ் அவகாசம் வேணும்னா செவரன்ஸ் பேக்கேஜ் வாங்கிட்டு போடலாம். ஸோ எப்படி வேணாலும் வந்து அவங்க முடிவு எடுக்கலாம். பட் நீ கேட்ட எக்ஸாக்ட் கேள்விக்கு மிக முக்கியமாக வந்து வீசாவில் உள்ளவங்க அவங்களும் சொல்லியாங்க. ஏன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் பார்க்கும்போது கிரீன் கார்டு ஆர் சிட்டிசன் அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் யூஎஸ்ஏ வீசாவில் உள்ளவங்களுக்கு இது ஒரு கடினமான காலகட்டமாக இருக்கக்கூடும். நான் அகைன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். சில நேரத்தில் அவங்களோட ஸ்கில் செட் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பட் இந்த ஒரு மாஸ் லே ஆஃப் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு மாஸ் லே ஆஃப் வந்து ட்ரிகர் பண்ணக்கூடாது. இவங்கள பார்த்து அடுத்தடுத்த நிறுவனங்கள் வந்து செஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெட்டா முன்னாடி செய்யும் போது அவங்க சொன்னது தான், பியூரோக்ரஸி ரிமூவ் பண்ணுறோம், மல்டிபிள் லேயர்ஸை ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ இவங்களும் இதை சொன்ன பிறகு திரும்ப வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸ் இல்லை அவங்கள பார்த்து இன்னும் பெரிய நிறுவனம் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இது ஒரு கடினமான காலகட்டமாக இருக்குல்ல. ஸோ அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். அதே நீங்க சொன்னீங்கல்ல யூபிஎஸ் கூட ஏதோ லே ஆஃப் வச்சிருக்காங்கன்னு. ஆமாம், யூபிஎஸ் இந்த வருஷம் முழுவதும் சொல்லியிருக்காங்க ஒரு 30,000 பேர் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யூபிஎஸ் லே ஆஃப் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வேற ஹவுஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அதான் டிரைவர்ஸாக இருப்பாங்க, ட்ரக் டிரைவர்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எங்கே அந்த 30,000 பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. கார்பரேட்லையா இல்லை வந்து வேர் ஹவுஸ்லையா இல்லை ட்ரக் டிரைவர்ஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லையாங்கிறது க்ளீனாக தெரில. ஸோ 30,000 பேருன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அப்படியே ட்ரிகர் பண்ணிட்டே போயிடக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு. layoffs.fyi நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ லே ஆஃப்ஸ் நடந்தது, மிக முக்கியமாக டெக் லே ஆஃப்ஸ் அதில் பார்க்கும்போது அமேசானை குறிப்பிட்டிருக்காங்க, இன்னும் எக்ஸ்பீடியா, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறுவனம் குறிப்பிட்டிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் நம்பர் மற்ற நிறுவனங்களுக்கு எனக்கு இன்னும் தெரியல. பட் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அமேசானில் நடந்த மாதிரி மாஸ் லே ஆஃப் வேற எங்கேயும் நடந்துடக்கூடாது. பிரேமா கவர்மெண்ட் ஷட் டவுன் சொல்றீங்களா, இப்பதானே பிரேமா திரும்ப ஷட் டவுன் முடிஞ்சு ஆரம்பிச்சாங்க, திரும்பவும் ஷட் டவுனா? இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அக்டோபர் 1 என்ன நடந்துச்சுன்னா அதான் முன்னாடியே ஷட் டவுன் ஆச்சுங்கிறது சொல்றேன். இவங்களோட ஃபிஸ்கல் இயர் அக்டோபர் டு செப்டம்பர் இல்லையா. ஸோ அக்டோபர் வந்து அவங்க பட்ஜெட் பாஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஃபுல் இயர் பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். 12 அப்ராப்ரியேஷன் பில்லை வந்து பாஸ் பண்ணி ஆகணும். அதான் ஃபுல் இயர் பட்ஜெட். அப்படி வந்து அவங்களால அங்கே பாஸ் பண்ண முடியல அக்டோபர் 1. ஸோ அதுதான் வந்து ஹிஸ்டரியிலே மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஷட் டவுன் நடந்தது. இரண்டாவது ஷட் டவுன் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் டேர்ம் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் அவர்களோட ஃபர்ஸ்ட் டேர்மில் நடந்தது. இப்போ அவங்களோட செகண்ட் டேர்மில் அதை வந்து பீட் பண்ணி பிக்கெஸ்ட் கவர்மெண்ட் ஷட் டவுனாக இருந்தது. அதன் பிறகு வந்து ஐ திங்க் நவம்பர் வாக்கில் அதை வந்து முடிவு கொண்டு வந்தாங்க. ஒரு 2.5 மாதம் தான் ஆகுது அது முடிஞ்சு. இப்போ வந்து நவம்பர் 15 இந்த மாதிரி முடிவு கொண்டு வந்தாங்க. இப்போ 2.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள அடுத்த ஷட் டவுன் வரதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஃபுல் பட்ஜெட் அப்போ பாஸ் பண்ணல, 12 அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணல. வேறஸ் அவங்க வந்து ஒரு டெம்பரவரி, நம்ம முன்னாடி சொன்னோம், டெம்பரவரி கேப் ஃபண்டிங் பில் தான் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிஆர் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னா இப்போ திரும்ப அந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு, திரும்ப கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும். அதனால இந்த பில்லை 2 இடத்துலையும் பாஸ் பண்ணி ஆகணும். ஹவுஸில் பாஸ் பண்ணி ஆகணும். ஹவுஸில் ரிப்பப்ளிகன்ஸ் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. செனட்டில் பாஸ் பண்ணால் ஃபிலிபஸ்டர் ரூல் இருக்குது, பை பார்ட்டிஷன் பில்லாக தான் பாஸ் பண்ண முடியும். ரிப்பப்ளிகன்ஸ்க்கு 53 இருக்குது, டெமோக்ரஸி 47 இருக்குது. ஒரு 7 ஓட்டாவது உங்களுக்கு வேணும் செனட்டில், 60ங்கிற ஒரு நம்பரை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே தான் பிரச்சனையில் நிற்கிறாங்க. டெமோக்ராட்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? ஆமாம், டெமோக்ராட்ஸோட சப்போர்ட் 100% வேணும். அப்போ தான் இந்த பில் பாஸ் பண்ண முடியும். அப்படி தான் முன்னாடி பில் பாஸ் பண்ணாங்க. இப்போ ஏன் சப்போர்ட் பண்ணனா எல்லாருக்கும் தெரியும், மினசோட்டாவில் என்ன நடந்துச்சு அப்படி, மினியாபோலிஸ் அந்த பிரச்சனை தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து டிஹெச்எஸ்க்கான ஃபண்டிங்கை குறைங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஐஸ் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பாலிசியில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து அவங்க அடுக்கடுக்கான விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே உள்ள ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஒத்துவல. ஸோ அதனால் வந்து ஒரு டக் ஆஃப் வார் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து Thursday பார்ப்பீங்க. அது வரைக்கும் எந்த ஒரு ரெசல்யூஷனும் இல்லை. ஃப்ரைடே தான் உங்களுக்கு அந்த முடியுது, அந்த டைம் முடியுது. ஸோ அது வரைக்கும் முடியாதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே வந்து பார்ஷியலாக கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்ஷியல் ஷட் டவுன்னா என்ன? போன தடவை வந்து அக்டோபர் மாதம் ஃபுல் ஷட் டவுன் நடந்துச்சு. அதாவது வந்து கவர்மெண்ட்டோட எல்லா ஏஜென்சியுமே வந்து ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட உள்ள பணம் எல்லாம் தீர்ந்தது, அதுக்கு மேலே ரன் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்தாங்க. இப்போ பார்ஷியல் ஷட் டவுன்னா டெம்பரரியான அந்த ஸ்டாப் கேப் ஃபண்டிங் பில் பாஸ் பண்ணதுனால அதுலேருந்து சில ஃபண்டு இருக்கும் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதை வச்சு இயங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபண்டு ஃபுல்லாக காலியான பிறகு அவங்களும் வந்து ஷட் டவுன் போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்ஷியல் ஷட் டவுன்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் போகும். பட் ஓவர் த பீரியட் அது ரொம்ப
ப்ரோலாங்காக போயிட்டு இருந்துச்சுன்னா ஓவர் த பீரியட் வந்து ஒரு ஃபுல் ஷட் டவுனுக்கு வந்து போயிடும். பட் ஃபுல் ஷட் டவுன் போனாலும் எசென்சியல் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க, அண்ட் எசென்சியல் திங்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அப்படின்னா என்ன ஏர்போர்ட்லாமா? கரெக்ட். ஏன்னா வந்து அங்கே ஏர் கண்ட்ரோலர் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே உள்ள சிபிபி ஆஃபீஸர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஏர்போர்ட்லாம் வந்து ஓப்பனாக தான் இருந்துட்டு இருக்கும். பட் நிறைய பேர் வந்து ஃபர்லோவில் போயிடுவாங்க, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா வந்து பிரச்சனை வரும். ஆனால் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர். நம்ம பல தடவை சொல்லிக்கோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட ஃபண்டில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களோட பெர்ம் ப்ராசஸ் அண்ட் எல்சிஏ ப்ராசஸ் வந்து பிரச்சனைக்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஃபண்ட் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட வெப்சைட்டை நம்ம வந்து போன வருஷமே பார்த்தோம். அவங்க கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க, அப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஷட் முடியறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சாட்டர்டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பட் எல்சி அண்ட் பெர்ம் ப்ராசஸில் ஒரு பிரச்சனை இருக்க போது, மிக முக்கியமாக விசா சம்மந்தமாக பார்க்கும்போது, அதர் தன் தட் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம், பார்க், நேஷனல் பார்க், நேஷனல் ஃபாரஸ்ட், நேஷனல் மியூசியம் அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய வந்து டிபார்ட்மெண்ட்டில் பாதிப்பு வரும். பட் யூஎஸ்சிஎஸ்ல பிரச்சனை கிடையாது, பிகாஸ் யூஎஸ்சிஎஸ் வந்து செல்ஃப் ஃபண்டட் தான். ஸோ யூஎஸ்சிஎஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமும் பிரச்சனை கிடையாது. சே எக்ஸாம்பிள் H4EAலாம் அதுக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபருக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. H1Bல போகும்போது ஒரு பிரச்சனை இருக்குது, பெர்ம் ப்ராசஸில் போகும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், இது வந்து எப்படி ஷட் டவுன் ஆகுது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் க்ளோஸ் பண்ணுறாங்களா என்னன்னு நம்ம ஒரு விரிவான ஒரு வீடியோவே நம்ம பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.